சம்பளம் நெஞ்சில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றோம். திரு கைலாயபுரம் வரை மேன்மைகள் செய்வ ஆதீன படலை கொண்டிருக்கும் திரு தருவபுராதீனம் குருமஞான எழுதியிருக்கும் திக்குணச்சுவனை முன்னின்று குடியிருக்கும் திருநெட்டு சார்படி அடியார் பெருமக்கள் அனைவரும் தேடி அடங்குகின்றேன். இந்த 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தர்மியாதீன பண்டார சாஸ்திரங்கள் அறிமுகம் என்கின்ற பகுதியிலே நாம் குருஞான சம்பந்தர் அட்டகம் என்கின்ற நூல்களை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இதுவரைக்கும் நாம் இந்த நூலில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நூல்களை பாதிக்கு மேலே நம்ம சிந்திச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா. இதில் சொக்கநாத வெண்பா, சொக்கநாத கலித்துறை, பண்டார கலித்துறை, நவரத்ன மாலை பார்த்துனோம்ல, நவரத்ன மாலை இது 4 ஆயிடுச்சு, 8க்கு 4 போயிடுச்சு. இது 5ஆவதா? இப்போ 5ஆவது வந்துட்டோம். இப்போ நம்ம முத்தி நிச்சயங்கிறது இன்னும் பாக்கி என்னென்ன இருக்குது இதில்? சோபகசாரம், திரிபதார்த்த ரூபாதி ரசகாரியாகவல், சோடசகலா பிரசாத ஷட்கம், இந்த நூல்கள் தான் மிச்சமே இருக்குது. இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கேங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய பகுதி இருக்கிறதே பெரிய நூல். இதில் சிவகோபசாரம் நம்ம இதை முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னா திரிபதார்த்த ரூபாய் தசகாரியாக அந்த நூல் பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்குது. அதுக்குள்ளே போக முடிஞ்சால் போகும். அப்படி இல்லைன்னா சோடசகலா பிரசாத ஷட்கத்தை பார்த்துட்டு இன்னும் பாக்கி இருக்குது. நமக்குன்னு 4 இருக்குது நிறைய. அருணகிரிநாதர், தாய்மான சுவாமிகள், அந்த மாதிரியான பெருமக்களுடைய நூல்களையும் பார்க்க சொல்லி அடியனுக்கு தான் அந்த பாடப்பகுதி வந்துருக்குங்கிறதுனால அவற்றையும் இந்த 4ஆம் ஆண்டு பகுதியில் தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதனால் மேக்ஸிமம் நிறைய விஷயம் தெரியணும்னு நினைக்கிறவங்க அந்த 4ஆம் ஆண்டு வகுப்பு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதில் இன்றைக்கு நாம் சென்ற வகுப்பில் நாம் சொக்கநாத வெண்பா என்கின்ற நூலை சிந்தித்து நிறைவு பண்ணியிருக்கிறோம். அதில் அதனுடைய தொடர்ச்சியாக குருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முத்தி நிச்சயம் என்கின்ற ஞான நூலை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த முத்தி நிச்சயம் என்பது அந்த நூலில் இருக்கக்கூடிய முதல் பாடலுடைய வாக்கியத்தினால அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆத்திச்சூடி அமர்ந்தானே ஏற்றி ஏற்றி தொழுவோம் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குறதுனால அந்த நூலுக்கே ஆத்திச்சூடின்னு வந்துச்சோ, மாதிரி கொன்றைவேந்தன் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த நூலுக்கு கொன்றைவேந்தன் பெயர் வந்துச்சோ, அதே மாதிரி இந்த நூலில் முதல் பாடல் தொடக்கத்திலேயே முத்தி நிச்சயம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கொண்டே இந்த நூலையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அவரே நிச்சயிப்போம் நானும் முத்தியை நிச்சயிக்கிறேன்னார். அதை கொண்டே இந்த நூலுக்கு முத்தி நிச்சயம் என்று பெயர் வருகிறது. இந்த நூலை நமக்கு அருளி செய்தவர் தர்மியாதீனத்தை நிறுவிய ஆதி குருமுதல்வராகிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய காலகட்டம் 15ஆம் நூற்றாண்டு என்று தோராயமாக அளவிடப்படுகிறது. இவருடைய குருநாதர் கமலை ஞானப்பிரகாச பெருமானார். இந்த பெருமானார் நாயக்க அரசர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் என்கின்ற ஒரு குறிப்பு கிடைக்கிறது. இந்த நாயக்க அரசர்களுடைய காலகட்டத்தில் நமக்கு சிக்கல் கோயிலில் இருக்கக்கூடிய சில நிர்வாகத்துக்கு பண்டார முத்திரை இட்டுக் கொள்வது என்கின்ற உரிமையை நாயக்க அரசர்கள் அந்த கமலை ஞானப்பிரகாசருக்கு கொடுத்திருந்தார்கள் என்பதை கல்வெட்டுகளிலிருந்து பெறுகின்றோம். அதன் அடிப்படையில் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்கின்ற குறிப்பு கிடைக்கிறது. அந்த நாயக்க அரசருடைய காலகட்டம் 15ஆம் நூற்றாண்டு 1500க்கு பிறகு இருந்த ஒரு காலகட்டம். அவர்களுக்கு பிறகு தான் மராட்டியர்கள் வருகிறார்கள். மராட்டியர் காலகட்டத்தில் தான் அதிகமான பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்துச்சு. நாயக்கர் காலகட்டத்தில் கொஞ்சமாக தான் வர ஆரம்பித்தாங்க. டச்சு பீப்புள்ஸ் வந்தாங்க, டேனிஷ் பீப்புள்ஸ் வந்தாங்க. அவங்கெல்லாம் அச்சுத மகாராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கருடைய அரசவையில் தான் டேனிஷ் பீப்புள்ஸ் எங்கள் ஊர் பக்கத்தில் தரங்கம்பாடி என்கின்ற பகுதியில் கோட்டை கட்டிக் கொள்வதற்கு உரிமை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்புறம் பர்மிஷன் கேட்டு தான் வாங்கிக்கணும் ராஜாக்கள். அதுக்கு பிறகு நாயக்கா பீரியட் முடிஞ்சோடனே தான் மராட்டியர் காலகட்டம் வருகிறது. இந்த மராட்டியர் காலகட்டத்தில் தான் முக்கியமாக நம்முடைய தர்மியாதீனத்திலே தொடக்க கால ஆச்சாரியர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள்னு தெரிகிறது. அதில் இந்த குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய காலகட்டத்தில் ஆன்மானந்தவாதம் என்கின்ற ஒரு வாதம், அந்த வாதம் பிரசித்தி பெற்று தோன்றுகிறது. அந்த வாதத்தில் உள்ள கருத்துக்களை மறுத்து சுத்தாத்துவைத சைவ சித்தாந்தம் என்பது தான், அது சொல்லக்கூடிய சுத்தாத்துவிதம் என்பது தான் உண்மை முக்தி என்பதை சாதிக்கும்படியாக இந்த நூலை நம்முடைய ஒரு பரசமய நிராகரணம் போல இந்த நூலை நமக்கு நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பரசமயம்னு சொல்லாமல் அகச்சமயம் என்று சொல்ல வேண்டும். பொதுவாக புறப்புறம், புறம், அகம், அகப்புறம் என்று 4 பிரிவுகள் சொல்லப்படுகிறது. இல்லை, புறப்புறம் என்பது வேதத்திற்கு புறம்பானதுன்னு அர்த்தம். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதது, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத பொழுதே கர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வருகிறது இல்லையா. மறுபரப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வருகிறது. 2வது கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருகிறது. வேதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் என்னத்தை ஏற்றுக்குவாங்க? கர்மத்தை ஏற்றுக்கணும், மறுபரப்பை ஏற்றுக்கணும், உயிருங்கிற கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அதே சமயத்தில் கடவுளையும் ஏற்கணும்.
ஆனால் கடவுளையும் ஏற்காம அது கடவுளை மட்டும் ஏற்காம கண்மத்தையும் மறுபிறப்பு கொள்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறாங்க வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்கல்ல. ஆனால் வேதத்தையும் ஏற்காம கடவுளையும் ஏற்காம கண்மத்தையும் ஏற்காம மறுபிறவி கொள்கையில் எதுவுமே ஏற்காம இருக்கக்கூடியவர்களை தான் உலகாயுதன்னு சொல்லுகின்றோம், நாத்திக சமயவாதின்னு சொல்லுவோம். அவனை புறப்புறத்தில் வச்சாங்க. அடுத்தது வேதத்தை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ 4ஆம் ஆண்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கப்பா. ஒளி வந்து விட்டது. உங்களுக்காக ஒரு இடம் காலியாக இருக்காங்க. 3 மணிக்கு சீட் எடுத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி போங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி 4ஆம் ஆண்டு எனக்கு தானே. அப்படி புறப்புற சமயம் என்பது கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமயம். அதில் கண்மத்தையும் மறுபிறவி ஏற்றுக்கொள்ளாதவர் உலகாயுதர்கள். கண்மத்தையும் மறுபிறவி ஏற்றுக்கொண்ட புறப்புற சமயம் சமண பௌத்த ஆசீவகம். அது புரியுது இல்லையா? அடுத்தது வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம எத்தனை பிரிவு சொல்லுகின்றோம்? பொதுவா 6 பிரிவு. ரைட், வெரி குட். 6 என்னென்னது? சாங்கியம், யோகம், வைசேடிகம், வைசேடிகம், தர்க்கிகம், தையாயிகம். அல்லது நையாயிகம் நியாயம்னு சொல்லுவாங்க, தர்க்கவாதங்கிறோம். அது வைசேடிகம். அடுத்தது உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம். பூர்வம் உத்தரம்னு 2 மீமாம்சம் சொல்லுகின்றோம். இந்த 6க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன சொல்லுங்க பார்ப்போம். 6 வெளியே வச்சுப்பாங்க, 6ம் வெளியே போய் கேட்கிறாங்க. கடவுள் 6 பேருமா? 5 பேர். 5 பேர் ஆகமத்தை பிரதானப்படுத்துவாங்க. ஆனால் வேதத்தை இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 5 பேரும் ஒரே இதுவாக இருக்காங்க இல்லையா? நம்மளோடது மட்டும் அது யார்? நம்மளோடதுன்னா யாரு? யாரு? கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ என்ன கரெக்டாக சரி தெரியல, கருத்தை சொல்கிறீங்க. ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்த தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நடத்தும் போது காதில் வாங்கிட்டீங்க, வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணலான்னு அர்த்தம். அப்படி தானே சார்? ஓகே, கான்செப்ட் தெரிஞ்சிட்டு. இப்போ கான்செப்ட் கரெக்டாக சொல்லிட்டாங்க. 5 பேர் அதில் வித்தியாசப்பட்டவங்க. ஒருத்தவங்க கடவுளை ஒத்துக்கிறாங்கன்னு போது கான்செப்ட் கரெக்டு. ஆனால் அது யார் யாருன்னு தெரியல. என்ன அர்த்தம்ப்பா? வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த 6 பேரில் 5 பேர் வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும், வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் கடவுள் என்று ஒன்று உண்டு என்ற கருத்துக்களை ஏற்காதவர்கள். விளக்கப்படுதுங்களா? அது யார் யார்? அது சாங்கியர், யோகர், நையாயிகர், வைசேடிகர், பூர்வ மீமாம்சகர்கள். இந்த 5 பேரும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத ஏற்றுக்கல, பிரம்மம்னு ஒன்று உண்டுங்கிறத ஏற்றுக்கல. உத்தர மீமாம்சகத்தில் இருக்கிறவங்க கடவுள் இருக்காருங்கிறாங்க. அவங்களுக்கு வேற என்ன பேரு? உத்தர மீமாம்சம் சொல்றவங்களுக்கு வேற என்ன பேரு? வேதாந்திகள். வெரி குட், வெரி வேதாந்த். இப்ப வேதாந்திகள்னா யாரு? நாம யாரு? இதுல நம்மளும் வேதாந்தியா? படம் வேதாந்தி இல்லையா? நம்மளும் வேதாந்தி தானா? எப்படி நம்ம வேதாந்தி? ரைட், வெரி குட், வெரி குட். நாமளும் வேதாந்தி தான். வேதத்தில் உள்ள கருத்தை தான் நம்ம கடவுளுங்கிற கருத்தை ஏற்றுக்கிறோம். அப்போ வேதாந்தி இல்லையா? நம்ம வேதம் தான். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் சிவபெருமானா இல்லையாங்கிற கருத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நமக்கு ஆகமம் உதவி பண்ணுது. அப்போ நிச்சயமாக நம்ம வேதாந்தி. அதனால தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கொள்ளுற்றாம். என்ன நூல் அது? அது நீங்கள் எப்போதும் சொல்கிற பாட்டை நீங்கள் சொல்கிறேன்னு நினச்சிட்டீங்க. அது ஒரு வேதாந்தம் என்னும் உச்சிகள் பழுத்த ஆறா என்பாருங்க. நீ வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன்னர் அதான் இருக்கும். அடுத்தது இல்லையா? 2ஆம் ஆண்டு யாரும் இருக்கீங்களா இங்கே? 2ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டா நீங்க? என்ன பாடம் நடக்குது உங்களுக்கு? என்னென்ன பாடம் நடக்குது? எத்தனை பாட்டு போயிருக்கு? 30 பாட்டு போயிட்டா? அப்படி பாடு. அப்போ சொல்லி ஆகணும் பதில கண்டிப்பா. சிவபிரகாசத்தில் 11ஆவது பாட்டு. என்ன 11ஆவது பாட்டு? நான் சொல்லி வாயில சிவபுரம்னா அவங்க சிவபிரகாசன்றாங்க. அது அவங்கள்ட்ட உள்ள தனித்திறன். அது சிவபிரகாசத்தில் 11ஆவது பாட்டு. என்ன பாட்டு படிச்சிங்களா இல்லையா? உங்களுக்கு சிவபிரகாசம் யார் நடத்தினா? சாரி 11 இல்லை,
13 இல்லை, சாரி, 7வது பாட்டு. சிவபிரகாசத்தில் 7வது பாட்டு இந்த புத்தகத்தில் 269 பக்கத்தில் இருக்குது பாருங்க. என்ன இருக்குது? கடைசியில் என்ன இருக்கு? அப்ப என்ன சொல்றார் இந்த நூல்ல? என்ன சொல்ல வந்தாரா? சைவ சித்தாந்தம் சொல்ல வர. சைவ சித்தாந்தம் எங்க இருந்து இருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. எதோடைய தெளிவு? வேதாந்தத்தினுடைய தெளிவு அப்படின்னு சொல்லுகின்றான். அப்ப நம்ம வேதாந்தியே இல்லையா? வேதாந்தம் தான். சக்கரை பாகு இருக்கு, இது கரும்பு ஜூஸ் எடுத்தாச்சு. கரும்பு ஜூஸ்ல இருந்து தான் ஜீனியும் வருது, கரும்பு ஜூஸ்ல தான் வெல்லமும் வருது, கரும்பு ஜூஸ்ல இருந்து தான் நாட்டு சக்கரையும் வருது. எல்லாத்துக்கும் மூலம் என்ன? கரும்பு ஜூஸ் தான், கரும்பு தான். அதுபோல வேதத்தினுடைய தெளிவு என்ன, உண்மையான பயன் என்ன? அதான் வேத பயணம் செய்வோம்னார். யாரு பார்த்து இவ்வளவு தைரியமா கேள்விகளை கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு தான் அதிக தைரியம். அடுத்த குமரம் வர திரும்பி ஃபர்ஸ்ட்ல தெரியுங்களா? குறிப்புகள் எடுக்கிறதே கிடையாது, சொல்ற கருத்துக்களை பயன்படுத்துறதே கிடையாது. வேத பயணம் செய்வோம் இல்லையா? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கூட சேர்ந்த மாதிரி இங்கே தான் புத்தகம் கடைசியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது. ரோட்டை கிட்ட வச்சுக்கிட்டு எழுதுறது கிடையாது. சரவணா குறிப்பெடுக்கிறதுக்கு எல்லாம் கம்பேர் பண்ண இல்லை. நீங்க படிக்கும்போது ஒரு குறிப்பு எடுத்து வச்சுப்பீங்க. நான் சொல்ல டக்கு டக்குன்னு வேத பயன் எழுதணும். டக்குன்னு வேத பயணம் செய்வோம் என்பது பெரிய புராணம், சண்டேச நாயனார் புராணத்தில் வருது. வேத பயணம் செய்வோம். போன வாரம் பற்றி என்ன தனியாக 2 பேரை கட்சி நடத்திட்டு இருக்கீங்க? அப்போ வேதத்தினுடைய உட்கருத்து என்னவா? சைவ சித்தாந்தம். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ வேதத்தில் உள்ள கருத்து சைவம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தாபிக்காதவங்க, தெரிஞ்சுக்காதவங்க புறச்சமயம்னு வச்சோம். அதில் யார் யார் வராங்க? வைஷ்ணவம் வருது, பாஜராத்திரம், வைகான ஆகம சாஸ்திரங்கள் வருகிறது. அப்புறம் மத்வாருடைய துவைத கொள்கை வருகிறது, சங்கராச்சாரியருடைய ஏகான்மவாத கொள்கை, மாயாவாத முறை, இப்படிலாம் இருக்குது. அடுத்தது ஆகம சிவபெருமான் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவர்கள். சிவபெருமான் கடவுள்னு ஏற்றுக்கொண்டாலும் பதிபசுபாசம் என்கின்ற முப்பொருள் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேற ஆச்சாரங்களை தழுகிறவர்கள், ஆகம ஆச்சாரங்களை விட்டுட்டு வாமாச்சாரங்களை தழுகின்றோம். அவர்கள் நம்ம அகப்புறம்னு வைக்கிறோம். சிவபெருமானை கும்பிடுறதுனால நமக்கு அகம், ஆனால் வழிபாட்டு நெறியிலையும் தத்துவ நெறியிலையும் வேறுபட்டு நிற்கிறதுனால புறம். அதனால 2 சேர்த்தோம்னா அக புறம்னு வச்சோம். விளக்கம் புரியுது இல்லையா? அடுத்து உங்களுக்கு யார் சிவபிரகாசம் எடுத்தா? சரி, வேற யாருக்கு? நான் சிவபிரகாசம் எடுத்து யார் யாருக்கு கொடுத்தேன்? இருக்கேண்ணா கேட்டால் ரொம்ப நாள் ஆகிட்டுருவீங்க. கேட்டேன் சாதகமான பதில் ஒன்று வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எடுக்கணும். சரி, இதெல்லாம் முக்கியமான குறிப்புங்க. இதெல்லாம் வச்சுக்கணுங்க. சிவபிரகாசத்தில் இந்த பாட்டு இருக்குது, இந்த விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் பின்ட்ராப்பில் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ சைவ சித்தாந்த புலவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்படி அதை ரைட்ஸ் இருக்கும்? டக்குன்னு இந்த பாட்டில் இந்த கருத்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு 10 பாட்டில் உள்ள 10 கருத்தையாவது நான் வச்சுக்கிறேன். அது நான் சில விஷயங்களை நம்ம கருத்து விஷயம் தெரியும் நமக்கு. எல்லாருக்குமே பதினா என்ன தெரியுது, பர்சனா என்னது எல்லாம் தெரியும் விஷயங்கள். கொஞ்சம் மேற்கோளோட பேசுனீங்கன்னா தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். அப்போ தான் நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறாரேங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் அப்போ அகப்புறத்திலிருந்து ஆகமத்தை நேரடியாக சிவாகமத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். பதிபசுபாசம் என்கிற 3 வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சுத்தாத்வித முத்தியை ஏற்றுக்கொள்ளலை, கருத்தில் வேறுபட்டு போடுறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அதில் தான் சிவ சமவாதம், பாடானவாதம், ஐக்கியவாதம், நிமித்த காரண பரிணாமவாதம், சிவாத்வைதமா? அடுத்தது நிமித்த காரண பரிணாமவாதம், அடுத்து சிவாத்வைதம். அப்படியா இருக்கு? சிவாத்வைதமும் நிமித்த காரண பரிணாமவாதம் ஒன்று தான், ரெண்டு ஒரே கருத்து தான், பேர் தான் வேற வேற. நீங்கள் அந்த டாக்டர் பேசுனீங்களா? கடைசியில் சுத்த சைவம்னு ஒன்று இருக்கும். இதில் சிவாத்வித சைவர்களும் நிமித்த காரண பரிணாம செய்வரும் ஒரே ஆள் தான், பேர் மட்டும் தான் வேற வேற. சிவ சங்கராந்தவாதம் இருக்குது ஒன்று, மொத்தம் 7 பேர் அதில் காட்டியிருப்பார். 7 பேர் அதில் மறுத்திருப்பார். நம்ம பொதுவாக நினச்சிப்போம், லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் சிவாத்விதவாதத்தையும் பரிணாமவாத சைவத்தையும் தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடாது, அது தப்பு. நான் சொல்கிறது ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். தீபன்ராஜ் அப்படின்னாலும் சிவதீபன்னாலும் ஒரே ஆள் தான். அப்படி எழுதினா தப்பு அது இல்லையா?
விஷயவாளி படித்தாங்கன்னா இதுதான் இப்படி எழுதுறாங்க நினச்சிப்பாங்க. அது சொல்ல வரேன். அதெல்லாம் நீ தனியாக நோட்ஸ் போட்டு இதெல்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், மைண்டில் உட்காரணும். அப்படி இந்த சிவ என்னங்க யோசிச்சாப்புல தெரியுது, என்ன யோசிச்சாப்புல தெரியுது, சரி மறந்துடாதீங்க சொல்லுங்க. அவர் மேலுக்கு இந்த சிவ ஆகமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சேவர்களில் சித்தாத்வீத மரபை ஏற்றுக்கொள்ளாது வேறு சில கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை என்ன சொல்லுகின்றோம், அகச்சமயம்னு சொல்லுகின்றோம். அப்படி பலவித அகச்சமயங்களை நமக்கு அவிச்சின்னமாக வந்த பரம்பரையில் வந்து உமாவசிவாச்சாரியர் இது சங்கற்ப நிராகரணம் என்கிற நூலில் மறுத்து காமிச்சிருக்கார். நம்மகிட்ட 2 பரபக்கம் நூல்கள் இருக்கிறது. ஒன்று சிவஞான சித்தியாரில் உள்ள ஒரு பரபக்கம், அதில் முழுக்க முழுக்க என்ன வகை நூல் என்ன வகை சமயங்களும் மறுக்கப்பட்டிருக்கு, புறச்சமயம் புறப்புறமும் புறச்சமயம் மறுக்கப்பட்டிருக்கு. வெரி குட். அதே மாதிரி உமாவசிவாச்சாரியருடைய சங்கற்ப நிராகரணத்தில் முழுக்க முழுக்க அகச்சமயங்கள் தான் மறுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு புறச்சமயம் அதை மறுக்கப்பட்டிருக்கும். அது என்ன? வெரி குட், மாயாவாதம். மாயாவாதமும் சிவ ஐக்கியவாதமும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால அது எடுத்து காமிச்சிட்டு பரபட்சத்தில் என்ன அதாவது சித்தியார் பரபட்சத்தில் மறுக்கப்பட்ட அதே மாயாவாதத்தை எடுத்து மாயசாத்தியை மறுத்து காமிச்சிருப்பார். அதனால் சங்கற்ப நிராகரணத்தில் ஒரே ஒரு புறப்புற சமயமோ புறச்சமயம் மிச்சம் எல்லாமும் என்னவா இருக்கு, அகச்சமயமாகவும் மறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸுங்க, ரொம்ப அடிப்படை தகவல்கள். விளங்க புரியுதுங்களா? அதாவது இந்த நூலுக்குள்ள என்னென்ன சமயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட நான் இப்போ சொல்லலை. விளங்க புரியுதுங்களா? பரபட்சத்தில் என்ன வகையான சமயம் மறுக்கப்பட்டிருக்கு, சங்கற்பராயணத்தில் என்ன மறுக்கப்பட்டிருக்குங்கிறதையாவது நம்ம குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும். இதுவே தெரியாமல் நம்ம 2 ஆண்டு சைவ சார்ந்த புலவர் பட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம கேள்விப்படுத்திக்க வேண்டியதுதான். விளங்க புரியுதுங்களா? அதாவது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. உள்ளபடியே நீங்கள் பாருங்கள், சைவ சித்தாந்த உலகு என்பது போட்டி நிறைந்த உலகு. விஷய ஞானத்தை வெளிப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்களால் சர்வைவல் பண்ணவே முடியாத அளவுக்கு கேள்வி கேட்குற ஆள் நான் தான் பெரியாலும் காமிச்சு கூட ஆட்கள்லாம் வர்றாங்க, புதியவர்கள்லாம் வருகிறார்கள். அடியனா இதில் புதியவன் தான், ஆனால் அந்த அளவுக்கு இதில் விஷய ஞானத்தை கேதர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த புலவர் என்கின்ற அந்த வார்த்தையை முன்னாடி போட்டுக்கொள்வதற்கான ஒரு எலிஜிபிலிட்டியே இல்லாத அளவுக்கு இடத்துலலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எளிதாக சன்னியானத்தில் என்ன பண்ணிட்டாங்க, புலவர் என்கின்ற வார்த்தையை முன்னோட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் சைவ சித்தாந்த புலவர்னு போட்டுக்கிறது தடை இருக்கா? இல்லை, யார் அதை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா? சன்னியானத்தில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம வேல்யூபிளான நம்மளை குறைந்தபட்ச விஷயங்களையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு நான் சொல்கிறேன். அவனை தான் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் நீ தர்மபுரத்தில் படித்த லட்சணமா அப்படின்ட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து கேட்பாங்க யார்கிட்ட படிச்சாம்பாங்க. டக்குன்னு நீங்கள் எடுத்தோன்னே யார் பேர சொல்லுவீங்கப்பா? தீபன்ட்ட படிச்சிங்களான்னு கேட்டாலே உங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. வந்து சரியாக தெரிஞ்சிருக்கு இல்லையான்னு அது நீ மன இடத்துல அனுபவிச்சு பார்த்துருக்கலாம். அதனால குறைந்தபட்சமாவது சில விஷயங்கள் அதனால தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கணும், குறைந்தபட்சம் அனுபவிச்சது. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த அகச்சமயத்தில் நம்முடைய உமாவசிவாச்சாரியர் காலகட்டத்தில் அவருடைய காலகட்டம் என்னது, 7 எடுத்த 200 அப்படின்னார். 7 அப்படிங்கிறது 35, 1235 வருஷம் சாலிகான சகாப்தம்னு அவருடைய கருத்து சொல்லப்படுகிறது. 313 நினைக்கிறேன், 1313 1313 வருஷம் அவருடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார், சங்கற்பராயணம் பாடினார்னு இருக்குது. பொற்றையர் ஆலயத்தில் பொற்போது மொழிந்து அற்புதன் ஆணி 6ஆம் விழவில்னார் சங்கற்பராயணத்தில். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் படித்தவங்களுக்கு. ஆமாம், ஆணி திருமஞ்சனத்தில் 6ஆம் திருவிழா அன்னைக்கு இந்த சங்கற்ப நிராகரண வாதத்தை அவர் நிகழ்த்தினதாகவும் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் இருக்கக்கூடிய அதை வச்சு அவருடைய காலத்துக்கு வைக்கிறாங்க. ஸோ அது உமாவசிவாச்சாரியருக்கு பிறகு அந்த அவிச்சின்ன பரம்பரை அவருடைய சீடர் அவர் கூட சகமானாக்கராக இருந்த அருளமச்சிவாய தேசிகர் என்பவர்கிட்ட வருகிறது. அருணஞ்சிவாய தேசிகர் காழி கங்கை கண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், பழுதக்கட்டி சம்பந்த பண்டாரம், சோர ஞானப்பிரகாசம், சோர தத்துவ பிரகாசம், செட்டித்திரு ஞானப்பிரகாசர், கமல ஞானப்பிரகாசர். குறைந்தபட்சம் ஒரு 100-150 வருஷம் வச்சுக்கலாமா, அல்லது 200 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டாங்க அடுத்தடுத்து. உமாவசிவாச்சாரியருக்கு அடுத்தது ஒரு 200 வருஷம், ஏன்னா அவருடைய காலம் 300, குஞான சுந்தர காலம் 1500 சொச்சம். அப்போ குறைந்தபட்சம் 150 வருஷத்துக்கு மேலே
200க்குள்ளன்னு வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம தருமபுர ஆதீனம் உற்பத்தி ஆகுது. தருமபுர ஆதீனத்துக்கு என்ன பேர்? தருமபுர ஆதீனத்துக்கு என்ன இயற்பெயர்? கமலை ஞானப்பிரகாசன் பயில்மடம். அதுதான் நம்முடைய பயில்மடம் அப்படிங்கிறது மடத்துடைய பேர். இதை குருஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை பதிவு பண்ணுறாங்க. தன்னுடைய சொக்கனா அது பண்டார கலித்துறையில் பதிவு பண்ணுறாங்க. கவுளிய மார்க்கம் கலந்தளித்தோன் அந்த பாட்டை சொல்றார். கவுளி பாணனுக்கு அருள் செய்தோன் இவளின் அரித்திரல் ஆக்கி வைத்தான் கமலை ஞானப்பிரகாசன் பயிர்மடத்தில் கவுளி உரைக்கும் பதிவு சுபாசத்தின் உண்மைகள்னு பாட்டு. அதில் கமலை ஞானப்பிரகாசன் பயில்மடம் அப்படின்னு அந்த திருமணத்தை சொல்லுகின்றார். நம்ம ஊர் பெயரெல்லாம் அடையாளப்படுத்த அது பாட்டுக்கு முன்னாடி மதுராபுரி. அப்போ ஞானப்பிரகாசன் பயில்படம் அதுதான் சரியான வார்த்தை. இந்த ஊரை முன்னாடி சேர்த்துக்கிறத சேர்த்து ஞானப்பிரகாசன் பயில்படம் அதுதான் வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அந்த ஆச்சாரின் பெயரில் அவர் அமைத்து கொண்டு மடம் நிறுவுகின்றார். அந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு அகச்சமய கருத்து ஒன்று நிலவு தொடங்குகின்றது. இவர் கண்கட்டி மறைஞான பண்டாரம்னு ஒரு பேர். இந்த கண்கட்டி மறைஞான பண்டாரம் என்பவர் எங்கிருந்து வருகின்றார் அப்படின்னா, உமாவி சிவாச்சாரியருடைய சீடர் பேர் என்ன சொன்ன அருள் நமச்சிவாய தேசிகர். அவருடைய சீடர் காழி கங்கை மேய்கண்டார். அவருடைய சீடர் பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம். இந்த பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாருக்கு இருக்கக்கூடிய பல சீடர்களில் ஒரு சீடர் சிவபுரம் ஞானப்பிரகாசர். அந்த சந்ததி அப்படியே பிரிஞ்சு தருமபுர சந்தானமாக வருது. பழுதைக்கட்டி சந்தானத்திலிருந்து பிரியுது. பழுதைக்கட்டிங்கிறவற்ற பேர்லேருந்து என்ன ஆகுது, சந்தானம் பிரியுது. அதில் பழுதைக்கட்டி ஞான சம்பந்த பண்டாரம், சிவபுரம் ஞானப்பிரகாசம், சிவபுரம் தத்துவப்பிரகாசம், செட்டித்திரி ஞானப்பிரகாசம், கமலை ஞானப்பிரகாசம், குருஞான சம்பந்தர். இது தருமபுர வழி. பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்திட்ட படித்தவங்கள்ட்ட சத்தியஞான பண்டாரம், கலந்தை ஞானப்பிரகாச பண்டாரம், கண்கட்டி மறைஞான சம்பந்த பண்டாரம், இப்படி வராரு இவர். இப்போ இவர் எங்கேருந்து வராரு? இப்போ இதே கைலாய பரம்பரையில் தான் வரார். விளக்கு புரிதல சொல்றது, பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்திலிருந்து பிரியுது சந்தானம் ரெண்டா. என்ன கருத்து சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்குலாம்? என்ன பேசிட்டு இருக்கோன்னு மாயசுவாச்சாரியுடைய பரம்பரையில் தான் வராங்க. ஞான இது அருளமச்சிவாய தேசியர், காழி கங்கை மகண்டார், காழி சிற்றமிழ் நாடிகள், பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரம் அங்கேருந்து ரெண்டா பிரியுது. சிவபுரம் ஞானப்பிரகாசர் பரம்பரையில் தருமபுராதீனம் வந்துடுது. புரியுதுங்களா? இதே கமலை ஞானப்பிரகாசர் ஒரு உமாவிஸ்வாச்சாரியாருடைய சீடர் அருளமச்சிவாய தேசிகர், அவருடைய சீடர் சித்தர் சிவபிரகாசர். அவரு தான் மாயவரத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது மூவலூர் என்கின்ற இடத்துல நமச்சிவாயமூர்த்திகளை பார்க்குறாங்க. நமச்சிவாயமூர்த்திகளை பார்த்து உபதேசம் பண்ண உடனே நமச்சிவாயமூர்த்திகள் தான் திருவாவூர் ஆதீனத்தை ஸ்தாபிதம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப முன்னாடியே உண்டாயிடுது. ஆமாம், அருளமச்சிவாயிட்டு இருந்தால் எல்லாமே மாயசிவாச்சாரி, அருளமச்சிவாய தேசிகர், அருளமச்சிவாய தேசிகர், சித்தர் சிவபிரகாசர், நமச்சிவாயமூர்த்திகள், அவங்க திருவாவூர் ஆதீன பரம்பரை. மாயசிவாச்சாரியர் வழியில் பழுதுக்கட்டி சம்பந்த பண்டாரம், அவங்கள்ட்டேருந்து பெரிய சிவபுரம் ஞானப்பிரகாசர், சத்தியஞான பண்டாரம், ரெண்டு பேர். சிவபுரம் ஞானப்பிரகாசர் வழி தருமபுராதீனம், சத்தியஞான பண்டார வழியில் இந்த மறைஞான சம்பந்தருடைய பரம்பரை வருகிறதுன்னு சொல்கிறேன். ரைட். சத்தியஞான பண்டாரம், கலந்தை ஞானப்பிரகாச பண்டாரம். இந்த கலந்தைங்கிறது என்ன ஒரு கலந்தை என்பது களப்பால்னு சொல்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்குது. களப்பால்னு ஒருவங்க இருக்குது. அதுதான் நம்முடைய நாயனார் இருக்கார் பாருங்க. ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கொண்டடியன் வருதா? எதில் வருது? அது திருவாசகத்தை தானே? திருத்தொண்ட தொகையிலே வருது. இல்லை தூங்கிட்டு இருக்காப்புல தெரியுது. ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை இல்லையா? நம்ம தானே கூட்டு வந்தோம். இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே பதிலுன்னு பார்க்குறாங்க. ஆச்சரியமா அம்மா இல்லை. இப்போ திருவாசகத்தில் தான் இருக்குங்கிறீங்களா? அது அப்போ ஆறுகொண்ட வேர்கூற்று கலந்தை கோனடியன், அதை கூட்டுறோம் நாயனார். இந்த கலந்தைங்கிறது திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இவர் கலந்தை ஞானப்பிரகாசர். அவருடைய சீடருக்கு மறைஞான சம்பந்தர்னு பேர். இந்த மறைஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே இந்த பரம்பரையில் வந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பினால இந்த இதிலிருந்து வெளியேறி காளகஸ்திக்கு போயிடார். காளகஸ்தியில் கண்ணப்ப சம்பரான் என்ற ஒருத்தர் இருக்கார். கண்ணப்ப பண்டாரம்னு ஒருத்தர். காளகஸ்தி கண்ணப்ப பண்டாரம்னு அவரிடத்தை சென்று சீடராக செஞ்சார். இப்போ பரம்பரையிலேருந்து விட்டு போய் வேறு இடத்துல செஞ்சிட்டார். எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவரை பற்றி. காளகஸ்தி ஆமாம் விளையிட்டார்னா உபதேசம் அதில் தான் ஆயிருக்கு.
ஆனாலும் அதில் போய் சிறப்பாக இருக்கார். இன்னொரு ஆச்சாரியன் ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டு. அப்போ காளகத்தி கண்ணப்ப பண்டாரம் அவர்கிட்ட போய் நிறைய விஷயம் படிக்கிறார், எல்லாம் பண்ணுறார். அந்த காளகத்தி கண்ணப்ப பண்டாரம் திருமணமானவர், இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அவர். இவர் துறவரத்தில் இருக்கிறவர் இல்லையா? ஆமாம். அவர் அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வந்து தங்கியிருக்கிறார். சிதம்பரத்தில் இவர் குகை மடம் என்கின்ற ஒரு மடத்தை அமைத்து கொண்டு தங்கியிருக்கிறார் என்பது சொல்கிறார். அவரை பற்றின நூல் இந்த மறைஞான பண்டாரத்துடைய சீடர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மறைஞான தேசிகர்னு பேர். மறைஞான பண்டாரம்னு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர் தான் ஆன்மானந்தவாதி. அவருடைய சீடர் ஒருத்தர் வராரு பின்னாடி, அவருக்கு மறைஞான தேசிகர். இவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த வெள்ளியம்பலவான முனிவர், இந்த நூலுக்கு உரை எழுதினவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இப்போ இந்த மறைஞான தேசிகர் தன்னுடைய ஒரு நூலில், அந்த நூலில் இந்த ஆச்சாரியன், அவர் ஆச்சாரியனை மறைஞான சம்பந்த பண்டாரத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆகாமம் தமிழ் செய் திங்களுறிஞ்சு மணிமாட தில்லை குகையில் திரைவோட்டு பங்கமர வாழ் மறைஞான சம்பந்தன் இவரை பற்றி சொல்கிறார். தில்லை குகையில்னார். இப்போ குகை மடம்னு ஒரு மடம் சிதம்பரத்தில் இருந்தது. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? ஆகமத்தை தமிழில் பாட ஆரம்பிக்கிறார். திங்கள் உறிஞ்சு மணிமாடம் தில்லை, அது தில்லையோட ஊரோட சிறப்பு சொல்லுகிறது. குகையில் திரைவோட்டு, எப்போதும் இறைவனுடைய திருவிடையை தவிர்த்து வேற ஒன்றை நான் எப்பொழுதும் பார்க்க மாட்டேன், ஞானத்தை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உலகத்தை பார்க்க மாட்டேன்னு கண்ணில் திரை கட்டி பாரான். அதனால் இவருக்கு இன்னொரு பேர் கண்கட்டி மறைஞான பண்டாரன்னு பேர் வருது. குகை மடத்து மறைஞான பண்டாரன் அவர் இருந்த இடத்துனாலையும் கண்ணை கட்டி கொண்டதுனால கண்கட்டி மறைஞான பண்டாரம்னு அப்படிலாம் பேர் வருது அவருக்கு. புரியுதுங்களா? இவர் மிகப்பெரிய புலவர், இவர் மிகப்பெரிய கவி பாடுவதிலே வல்லமை உடையவராக திகழ்கிறார். நிறைய நூல்களை பாடுறார். இவர் பாடினதில் ஒரு முக்கியமான நூல் முத்தி நிலை என்கின்ற ஒரு நூல். முத்தி நிலை, அந்த முத்தி நிலை என்கிற நூலில் தான் ஆன்மானந்தவாதத்தை எடுத்து காண்பிப்பதாக அவரை பற்றி சொல்கிறார். மறைஞான சம்பந்தர் பாடின நூல்கள் பல்வேறு நூல்களில் முத்தி நிலை என்பது ஒரு முக்கியமான நூல். இவர் நிறைய இவர் ஒரு சங்கர் பிரதாகரணம் பாடியிருக்கார். மாயசிவாச்சாரியர் பாடின ஒரு சங்கர் பிரதாகரணம், அது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. இந்த மறைஞான சம்பந்தரும் ஒரு சங்கர் பிரதாகரணம் பாடியிருக்கார். இன்னும் அது இல்லாமல் கூடுதலான பல சமயங்களை மறுத்தார். இவர் சமயம் மறுக்கத்தக்கதாக இருக்கும் பொழுது இவர் அதெல்லாம் எப்படி மறுத்திருப்பார்? அதெல்லாம் பஜா தெரியும் நமக்கு. அது இல்லாமல் நிறைய நூல்கள், சிவராத்திரி விசேஷம், மாத சிவராத்திரி விசேஷம், வருஷ சிவராத்திரி விசேஷம், உருத்திராக்க விசிஷ்டம், இப்படின்னு பல நிறைய கருத்துக்களை ஒரு நூல்களாக பாடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். கொள்கையில் தானே வேறுபடுறாரு, கொள்கையில் வேறுபடுறாரு. அதனால சில கருத்துக்களில் முரண்பாடாக தான் இருக்கும். ஆனால் பொதுவான உட்கருத்துக்களை மாற்ற முடியாதுல்ல. அதனால் இப்போ அத்வைதம்ங்கிற ஒரு சொல்லு தானே எல்லாத்துக்கும் கருத்து வேறுபடுது. ஆமாம், அப்படி கிடையவே கிடையாது. இந்த மறையானத்தை நூலே செய்யாதவர், இந்த மறையான நிறைய பண்ணவர். பாடினது திருநெறி குரல்னு, சிவநெறி குரல்னு ஒரு நூல் பாடுறார். திருக்குறள் மாதிரி நிறைய நூல் பாடியிருக்காரு. சிவநெறி குரல்னு பேர். பலவிதமான பாடல்கள்லாம் அவர் பாடுறாரு. அந்த மறைஞான சம்பந்தருடைய முத்திநிலை என்கின்ற நூலில் தான் இவர் ஒரு ஆன்மானந்தவாத கொள்கை எடுத்து காண்கிறார். அதாவது உயிருக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டு, அது உயிரை மறைத்திருக்கக்கூடிய சகசமலமாகிய ஆணவமலம் நீங்கிய இடத்து அதனுடைய உண்மை ஆனந்தத்தை அது அனுபவிக்கும் என்பது கருத்து, இவருடைய கருத்து. அப்போ சிவபெருமான் உயிருக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்ன? பாச நீக்கம் மட்டும்தான். ஆனந்தத்தை கொடுப்பது சிவபெருமானுடைய வேலை இல்லை என்பதுடைய கருத்து. விளக்கம் புரியுதுங்களா? உயிர்களுக்கு சிவபெருமான் 2 உபகாரத்தை செய்கிறார். நம்முடைய ஆணவமலத்தை நீக்கணும், இன்பத்தையும் கொடுக்கணும். ஏன்னா உயிருக்கு இயல்பிலே ஆனந்தம் இல்லை. ஆனால் இவர் கருத்துப்படி உயிருக்கு இயல்பிலே ஆனந்தம் இருக்கு. சிவபெருமானுடைய வேலை ஆகிய ஆணவமல நீக்கத்தை மட்டும் செஞ்சு விட்டா உயிர் தாண்ட இருக்கக்கூடிய இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. இந்த கருத்துக்கு ஆன்மாவுக்கு ஆனந்தம் உண்டுன்னு சொன்னதுனால அதுக்கு என்ன பேர் வச்சார்? உரியானந்த பெருமானார் ஆன்மா ஆனந்தவாதம் பேர் வச்சார். அதனால அந்த சமயத்தாருக்கு ஆன்மானந்தவாதின்னு பேர். அடிப்படையிலேயே அவருடைய கருத்துக்கள் வித்தியாசமா இருக்கிறதுனால இவருடைய மற்ற நூல்கள் தமிழ் வளம் பொருந்தி இருந்தாலும் கூட அதை நாம் கொள்ளுவதில் என்பதில் முழுமையாக கொள்ள முடியாதுன்னு சில கருத்துக்கள் சொல்றார். இவருடைய முக்கியமான இன்னொரு நூல் சிவதருமோத்தரம்ங்கிற நூல். இந்த மறைஞான சம்பந்தர் பாடிய நூல்களில் சிவதருமோத்தரம்னு பேர். சிவதருமோத்தரம்ங்கிற ஆகமம் முருகப்பெருமான் அகத்தியர் கொடுத்த ஆகமம். முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணது சிவதருமோத்தரம் ஆகமம். அந்த ஆகமத்தை தமிழில் பாடுறாரு, அவர் தமிழ் மொழிபெயர்ப்பு பாடுறாரு. சிவதருமோத்தரம் வெளியே இருக்கு, கட்சியில் இருக்குது சிவதருமோத்தரம். அதெல்லாம் இவர் தான்
இங்கே இருக்கு இந்த ரேக்கில் ஒரு ரேக்கில் இருக்கீங்க பார்த்தாங்க. ஆகமத்தில் கருத்துக்கள் அப்படியே ஒரு தமிழில் மாதிரி பெரிய பெரிய பாடல். ஆமாம் ஆமாம். அதனால சிவ தர்மோத்தரம் அப்படிங்கிற பல நூல்களை பாடுறார். இவருடைய இந்த ஆன்மானந்தவாத கொள்கை அந்த நம்முடைய முருஞான சம்பந்தருடைய காலகட்டத்தில் மிகவும் பரவுது. ஏன்னா சிதம்பரத்தில் இங்கே மாயாவரத்து பக்கத்தில் இருக்கிறதுனால கொள்கை எல்லாம் வரும். அந்த காலத்துலலாம் அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் அடிக்கடி நிகழ்வது உண்டு. அடிப்படையில் இவர் ஆன்மானந்தவாத எழுதிய நூல் பிரதி இவருடைய பாடலில் ஏற்றக்கூடிய கவி ஆற்றல். இப்போ ஒருத்தர் கருத்து நல்லா சொல்கிறாரோ இல்லையோ, பேசாற்றல் இருந்ததுன்னா அவர் கூட்டம் ஓடிடுதில்ல. நல்லா ஜாலியாக பேசுகிறாரு, திருப்பாக பேசுகிறாரு, நடத்த ஓட்டுறாரு அப்படின்னாலே என்ன ஆகிடும், கூட்டம் வந்துடும். ஆனால் கருத்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. கருத்து இருக்கா இல்லையாங்கிறத பார்த்தாலே கூட்டம் இருக்காதாங்க. கருத்தாக பேசுகிறவங்களுக்கு கூட்டம் இல்லாமையும், கருத்து இல்லைனாலும் கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பேசினா போதுங்கிறதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தொன்மையாமாம் எறும்பையும் நன்றாக இன்று தோன்றிய நூல் எனும் எதுவும் தீதாக அப்படின்னாரு. சரி, அதனால் இந்த ஆன்மானந்தவாதியை மறுத்து நம்முடைய ஆச்சாரியனாகிய முருஞான சம்பந்த பெருமானார் ஒரு நூல் பாடுகின்றார். அந்த நூலுக்கு தான் முத்தி நிச்சயம்னு பேர். புரியுதுல? இந்த முருஞான சம்பந்தருடைய ஆன்மானந்தவாத கருத்தை மறுத்து ஒரு பாடி நூலுக்கு பேர் என்ன? முத்தி. இதுதான் அந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தி. எங்கேயோ இல்லை சப்ஜெக்ட். ஆன்மானந்தவாதம் என்ன புரிஞ்சிட்டல, அவர் யாருங்கிறதுலாம் புரிஞ்சிட்டல. ஒரே பரம்பரையில் வந்தவங்க தான் இப்படி வந்து இங்கே வந்து அவர் தனியாக வேறு இடத்துல போய் ஆன்மானந்தம். ஆமாம் ஆமாம், அதே தான் கரெக்டாக பிடிச்சிங்க. அவர் ஆச்சாரிய கருத்தை மறுக்கிறார். இவருடைய லட்சணங்கள் இன்னொன்று, இவர் ஆச்சாரியன் காலத்திலேருந்து வந்தார்ல, சிதம்பரத்துக்கு வந்தார் ஒரு தடவை. தன்னுடைய சீடன் சிதம்பரத்தில் இருக்கார், வந்து பார்ப்பாருன்னு பார்த்துக்கிட்டா அவர் வரவே இல்லை. நாம் துறவி இல்லறத்தான விட துறவி மேம்பட்டவன், அதனால் அவரை போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னார். நம்ம பண்ண உடையவரெல்லாம் எழுந்தருளி பண்ணி கொடுத்தோமே, சிவபூஜைலாம் எழுத கொடுத்தோன்னே சிவபூஜையை நான் கொடுத்துறேன்னு கொடுத்துருப்பிட்டார். அவருடைய சிவபூஜை தன்னுடைய ஆச்சாரத்தை கூட சிவபூஜையை திருப்பி கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு அவருடைய மகிமை இருக்கிறது. அதனால தான் நம்முடைய அடிப்படை சைவஸ்தானத்தில் அடிப்படை என்ன? குருவே சிவம். இதான் திருமுறை கருத்து. அதுதான் சித்தாந்தம் கூட பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். திருமுறை ஆகிய திருமந்திரத்தில் நேரடியான கருத்து என்னவா இருக்கு? குருவே சிவம் என கூறின நந்தின்று. முருஞான சம்பந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் நேரடியாக காலகத்தியில் குருவே ட்ரேவல் செய்வன்னே பாடுறார். காலத்தி சாமியை குருநாதர்னே பாடுறார். ஆமாம். அப்போ ஆச்சாரியன் என்பவன் சிவருமான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆச்சாரியனை மறுத்து ஆச்சாரியனை சிவனாக கொள்ளத்தக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இவருடைய கருத்து. அதுக்கு ஒரு பாட்டு இருப்பதாக நம்முடைய வெள்ளியம்பல சுவாமிகள் எடுத்து காண்பிக்கிறார் உரையை பற்றி நான் பேச ஆரம்பிக்கல, பேசுகிறாத. மூ அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வகுப்பில். மூ அருணாச்சலம்னு ஒரு பழைய ஆசிரியர். அவர் நூற்றாண்டு வாரியாக தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கார். எல்லார் வீட்லேயும் படிப்பாரும் உள்ளவங்கள்ட்ட எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம். அது கிடைக்க மாட்டேது, எங்கே கிடைக்குன்னு தெரியல. நெட்டில் எல்லாமே ஆன்லைன் இருக்குது. அது எடுத்து போய் எப்போ பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பதிப்பாக இருக்கான்னு தெரியல எங்கேயும். அது மூ அருணாச்சலம் இலக்கிய நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு நூற்றாண்டு வாரியாக எப்படி எடுத்திருப்பாருன்னா 9ஆம் நூற்றாண்டுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறார். 9ஆம் நூற்றாண்டுனா அந்த நூற்றாண்டுக்குன்னு ஒரு வால்யூம் போட்டிருப்பார். அந்த நூற்றாண்டில் எழுந்த எல்லா இலக்கியங்களை பற்றின எல்லா ஆராய்ச்சியில் இருக்கும். அதில் இருந்து அந்த காலத்தில் இருந்து என்னென்ன சிற்றிலக்கியம் வந்தது, யார் யார் வாழ்ந்தாங்க, புலவர்கள் என்ன, அதில் என்ன நூல்கள் பேசப்பட்டிருக்கு, அது உள்ள கருத்துக்கள் என்ன. சார் நூலை இந்த நூல் இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நூல்லையும் என்னென்ன இருக்குங்கிறதே ஒரு தலை எழுத முடியும்னா எப்படி சார் படிச்சிருப்பார் அவர்? 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதுறாரு. 16ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும் 3 வால்யூம் இருக்குது. அந்த ஒரு நூற்றாண்டு மட்டும் 3 வால்யூம். அந்த 16ஆம் நூற்றாண்டு வரலாறு தான் நம்முடைய தர்மபுரத்து ஆதீன வரலாறு, தர்மபுரி குருஞான சம்பந்தர் வரலாறு, மணிஞான சம்பந்தர் வரலாறு எல்லாமே இதில் இருக்குது. அதோடு கூட நூலை மட்டும் இல்லை, நூலுக்கு எழுந்த ஒரே நூல்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு அவர். ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் ஒருத்தர் நாள் எப்படி படிக்க முடியும்? எத்தனை ஆயுசு கூட பிரச்சனை இருக்கிறதுலே படிக்க முடியல. அவங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்களா தெரியல. எத்தனை நேரம் புக்கு படிக்கிறதுக்கு நேரம் நமக்கு கிடைக்க மாட்டேது. கிடைச்ச நேரத்தில் தான் அப்போ தான் நமக்கு புள்ள வந்து வேளாட கூப்பிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் எங்களோட பேசிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தை கட்டிட்டு அழுக்கேங்கிறாங்க அவங்க.
அதுவும் கிடையாது. புத்தகத்தை முதல்ல தேடவே முடியாது இல்லையா? படிக்கிறதுக்கு எல்லாம். ஆனால் அவருக்கு காலம் ரொம்ப கிடையாது. அவர் லேட்டஸ்ட் பர்சனாலிட்டி தான். அவர் 80s இருந்தவர் தான். அவர் 60s அது இல்லையா? மு அருணாச்சலம் பேர். ஆனால் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு சைட் இருக்கு. அதில் அந்த நூல்கள் எல்லாமே பிடிஎஃப் இருக்கு. ஒன்று ஒன்று. ஆனால் 188 MB 500 MB 300 MB இருக்கும் ஒரு புக்கம். டெவலப் பண்ணி தனியாக இருக்கு. அதான் இப்போ எவ்வளோ படிச்சிருப்பாரு அவர். படிச்சவரை உட்காந்து எழுதியிருக்காரு பாரு எவ்வளோத்தையும். 12 நூற்றாண்டு 495 பேர். அவ்வளோதானா? ரொம்ப அற்புதமான நூற்றாண்டு 492 பேர். எதுக்கு வர இங்கே பேசுகிறோன்னா, என்ன சொல்லுகிறார் ஒரு இடத்துல, இந்த மறைஞான சம்பந்தர் குருநாதரை சிவபெருமானாக கொள்ள வேணாம் அப்படின்னு ஒரு கருத்து இருப்பதாக காட்டி பேசுகிறார். அவருடைய திருக்குறள் ஒன்று, அவருடைய இந்த மறைஞான குறள் ஒன்று, சிவனை குறவனென சிந்தியல் அந்த அவமதியால் வாழ்வார் அவலத்தின் ஒரு பாட்டு. இது அவருடைய கருத்து. அதாவது சிவபெருமான குருநாதர்னு நினைக்காத. அப்படி யார் நினைக்கிறானோ அவனுக்கு இருக்கிறது அவமதி, புத்தியே அவனுக்கு இல்லைங்கிறார். இது அவருடைய கருத்து, மறைஞான கருத்து. அந்த திருக்குறள். இந்த திருக்குறளை குருநாதனை சிவபெருமானா ஏற்றுக்கக்கூடாதுங்கிற இந்த கருத்து அடிப்படையாக வச்சு தான் இவர் குருநாதரை ஏன் நிந்திச்சு அனுப்புகிறார், அதனால் குற்றம் வராதுங்கிற துணிவு இருக்குங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். ஆனால் இந்த மு அருணாச்சலம் அந்த ஆசிரியருடைய கருத்து இந்த நூலை பற்றி பேசும்பொழுது, வெள்ளியம்பலவான முனிவர் இந்த இடத்த தப்பாக பொருள் கொண்டிருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரில் சிவனை புறவனென சிந்தியேல் அப்படின்னா சிந்திங்கன்னு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இவருடைய சரித்திரப்படி பார்த்தா அப்படி பொருள் இல்லையே. இவர் சிந்திக்காத வரத்தவர் இருக்கார். ஆச்சாரியனை அவமானப்படுத்தவர் எப்படி சிவபெருமான நினைப்பார். ஒருத்தர் 1வது ஆசிரியர் இருக்காருங்க, 5வது வரைக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவரை விட நம்ம அறிவு பெற்றவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு யாரு தான்? ஆச்சாரியன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரை நம்ம நிந்திக்க முடியுமா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எவ்வளோ படிச்சேன்னு சொல்ல முடியும். போய் முட்டாள்னு அர்த்தம் அவன். இந்த மு அருணாச்சலம் அவருடைய கருத்தை பதிவு பண்றார். அவ்வளவுதான். அவர் காய்ச்சல் ஒத்தல் என்று சொல்லுகின்றார். ஏன்னா அவருக்கு இந்த மறைஞான சம்பந்தருடைய இலக்கியங்கள் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கு. இப்படி ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பாட்டு பாடு இப்படி எதிர்க்காரு. இவருடைய இந்த கருத்தினாலே வெள்ளியம்பலவான முனிவர் இவரை பயங்கரமாக கண்டிக்கிறாரு. அதனால இவரோட நூல்கள் நிறைய பேரால் கற்க முடியாமல் போகிறது அப்படின்னு அபிப்பிராயம். நீதியிலா மன்னர் ராஜ்யம் நெற்றியில பூதியிலார் செய்தோமும் சோதி கழறியா ஆசானும் சுத்த விழன் ஏற்றி விடுன்னு திரும்புகிற ஆதீனத்துடைய அடிப்படை கருத்தை இதாகும் பொழுது, நல்ல தட்டு தங்கத்தட்டு அதில் சாப்பிடக்கூடாத பொருளை வச்சு கொடுத்தா சாப்பிடுவோமா? அதுமாரி தானே இருக்குது. அதனால மறுக்கிறாங்க. ஆனால் அவர் இலக்கியம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவருடைய அபிப்பிராயம் இருக்குது. அவர் இலக்கிய திறனாய் வாசிச்சிருக்கிறதுனால அப்படி இதெல்லாம் கருத்துக்கள். அது சொல்ல வரேன். இப்போ நம்ம என்ன பேசியிருக்கணும் புரியுதா? எந்த இடத்துல இருக்கோங்கிறது புரியுது இல்லை? எங்கே பாதி கடலில் ஆழ்ந்து படித்தாதான் தெரியும். நம்ம அதெல்லாம் படிக்கலாமா? ஆனால் அவரை பற்றின இன்னொரு அற்புதமான குறிப்பு கொடுக்குறாரு அந்த மறைஞான சம்பந்தரை பற்றி. அந்த மு அருணாச்சலம் குறிப்பு இவர் தன்னுடைய எல்லா நூல்களிலும் தவறாமல் காரைக்கால் அம்மையாருக்கும் திருமாளிகை தேவருக்கும் வணக்கம் செலுத்துகிறாருங்கிறார். இந்த அளவுக்கு ஒரு அம்மையார் மீதோ திருமாளிகை தேவர் மீதும் பக்தி கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்து காமிக்கிறார். கருத்து தான் ஆன்மானந்தவாதம். உயிருக்கு ஆனந்தம் உண்டுங்கிறது கருத்து இல்லாமல் இயல்பாக மாறிட்டார். அவ்வளோதான். அவங்க 2 பேரும் ஒரு குருவாக நினைச்சிருப்பாரு. அதான் அவங்க கருத்து, இவருடைய கருத்து அவங்களே ஏற்றி சொல்றது. அதான் வேற என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி வேற. ஆமாம், சிவனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஆச்சாரியனை சாமியாக பார்க்கணும் அவசியம் இல்லைங்கிறதோட கருத்து. ஆச்சாரியன் இல்லைன்னு ஆகிடாது. ஆச்சாரியன் தானே, அவரை என்னவா பார்க்கக்கூடாதுங்கிறாரு. சாமியை பார்ப்பதற்கு அதற்கு விருப்பம் இல்லை. அதனால தான்
இவரை மறு அவ்வளோதான் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அது மாதிரி ரைட். இப்போ இவரை மறுத்து நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானார் முத்தி நிச்சயம் என்கிற நூல் படுறாங்க. இதில் முதல் பாடலே குரு வணக்கம் தான். வித்தியாசம் புரியுதுங்களா? அதில் முத்தி நிச்சயத்தில் ஆமாம் முதல் பாடலே குரு வணக்கம் செய்துதான் தொடங்குறான். இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். அதனால் பாட்டுக்குள்ள இன்னும் போகலை. இப்போ பாட்டுக்கு இன்றைக்கி போகவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ கருத்து இதுக்குள்ள முன்னாடி இருக்கு. இந்த முத்து நிச்சயம் எழுந்தது குருஞான சம்பந்தருடைய காலகட்டம். குருஞான சம்பந்தருடைய பரம்பரையில் நமக்கு அடுத்தது அந்த ஆச்சாரியன் பேர் என்ன? ஆனந்தா பரவசா ஆனந்த பரவச தேசிகர் இல்லையா? அந்த ஆச்சாரியன் அதிஜீவிர பக்குவான்மா அவர் இல்லையா? தன்னுடைய ஆச்சாரியனுடைய பிரிவை அவரால் தாய் கொள்ள முடியாமல் ஆச்சாரியனுடைய சமாதி கோயிலை பார்த்து கொண்டு அப்படியே அவர் சமாதியில் இட்டையில் கூட்டிட்டார். அவர் பார்க்குறோம். அவருக்கு பிறகு 40 ஆண்டு காலம் திருமணத்தில் தலைமை இல்லாமல் இருக்குதுங்கிறாங்க. 40 ஆண்டு காலம் இருக்கிறாங்க. 40 ஆண்டு காலமாக திருமணத்துக்கு ஆதீன கருத்து இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. திருக்கூட்டமாக மட்டும் இருந்திருக்கிறாங்க. இந்த அவிச்சின்னமான பரம்பரை தொடரணுமே அப்படிங்கிறதுக்காக திருக்கூட்டடிகளாக சேர்ந்து ஆச்சாரியோட சன்னதியில் போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது சாமி உள்ளிருந்து வெளிப்படுறாங்க. வெளிப்பட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களில் பக்குவான்மாவாகிய சச்சிதானந்த தேசிகர் சச்சிதானந்தருக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அவருக்கு பக்குவம் கூடி வரல என்பது தான் அவர் பாடின பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனந்த நடுவாதி இல்லாது ஓங்கும் சச்சிதானந்தமயமான ஆனந்த பரவசனை கண்டு மந்தோ பரகதியை அறிந்தீர் இல்லை மானந்தான் வடிவாகி நற்றதாலோ மலமாயை கண்முகவை மடியாதாலோ ஞானம்தான் உமுதலத்தில் நவிலாதாலோ நாமறியோ முதுமையில் நவிற்றுவீரேனர். உடனே பக்குவம் கூடி வந்ததுன்னு சமாதி கூடி 40 ஆண்டு காலம் கழித்து அவர் வெளில வருகின்றார்னா அப்போ உள்ள எப்படி இருந்திருப்பார்? ஜீவ சமாதி இல்லையா? பிராரத்த தேகம் நீங்கியே ஆகணும், வேற வழி இல்லை. அந்த பிரார்த்த தேகத்தில் இங்கே உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை. முத்தி இன்பமும் கிடைச்சிருச்சு இல்லையா? அனுபூதின்னு பேர் இருக்கு. முத்தியோட முத்து இன்பத்தோட கூட அருளாற்றலோட பெருமானுடைய தன்மையோடவே கூட உடம்போட இருக்கிற நிலைக்கு அனுபூதி நிலைன்னு பேர். அதுதான் பரமாச்சாரியரோட நிலை, அனுபூதி நிலை. அந்த நிலையில் இருக்கிறவரால் உலக காரியத்தில் ஈடுபட முடியாது. அதனால அவர் என்ன பண்ணாரு? அந்த உடம்புக்கும் என்ன ஆகும்? முதுமை ஏற்படும். ஸோ அதனால இனி இந்த உடம்போட இங்கே உட்காந்துக்க வேணாம்னு நினச்சி உயிரோடவே கூட சமாதி குழி ஏற்படுத்தி இறங்கி உள்ளே உட்காந்துக்கிறாங்க. இது ஜீவ சமாதின்னு பேர். அதனால் நம்முடைய தர்மியாதனத்தில் 2 ஜீவ சமாதிகள் இன்றைக்கு இருக்கு. அதாவது உயிரோடைய சமாதியில் இறங்கினாங்க. தெரியல, பார்த்தாலும் தெரியாது. ஆனந்த பரவசர் அவரு தனியாக சமாதி இருக்கார். சொன்னா ஆனந்த பரவசே மேலே கொடுக்கணும். அவரு ஜீவ சமாதி. அப்புறம் உபதேசம் பண்ணிட்டு திரும்பி உள்ளே போயிடுறாருன்னு பார்க்குறோம். அவரு தமிழ் பாட்டை சொல்லிட்டு திரும்பி உள்ளே போகிறார் இல்லையா? உபதேசம் பண்ணிட்டு இந்த ஆச்சாரியனுடைய பரம்பரையில் சச்சிதானந்த தேசிகருக்கு அவருடைய பரம்பரையை அடுத்தது வந்தவர் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்னு பேர். இந்த பெருமானார் தான் திருவடியில் துதித்த மலர திருமுறை ஏட்டு மேலே காமிச்சவங்க. திருமுறையில் இவங்க காலில் போட்ட மலரை எங்கே காமிச்சாங்க? திருமுறை ஏட்டு மேலே காமிச்சாங்க. ஆச்சாரியனும் சிவருமானும் ஒன்றுங்கிற கருத்து அளவுக்குள்ள சிவருமான்கிட்ட காமிச்சா கூட பரவாயில்ல. ஆகமச்சாரமாகிய திருமுறையினுடைய ஏடுகள் மீது இவர் காலில் போட்ட திருவடியில் போட்ட அந்த பூக்கள் திருமுறை ஏடுகள் மீது காமிச்சாங்கன்னா இவருடைய திருவடியினுடைய கருத்தும் திருமுறை கருத்தும் ஒன்றுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஞான பரமாச்சாரத்தை எழுதிருக்காங்க இந்த பெருமானார். அந்த பெருமானுடைய காலகட்டத்தில் தான் குமரகுருபர சுவாமிகள் அவதாரம் பண்ணுறாங்க. குமரகுருபர சுவாமியோட காலம் திருமலை ராஜா வாழ்ந்த காலகட்டம், திருமலை நாயக்கன் வாழ்ந்த காலகட்டம். திருமலை நாயக்கர் ராஜாவுக்கு திருக்குறள் மீது ரொம்ப விருப்பம். ஆனால் தெலுங்கு ராஜாங்கிறதுனால தமிழ் படிக்க முடியல, முழுசாக எல்லாத்தையும் படிக்க முடியல. அதனால் திருக்குறளுடைய சாரத்தை தொகுத்து எனக்கு ஒரு நூல் பாடி கொடுங்க அப்படின்னு குமரகுரு சாமியோட விண்ணப்பம் பண்ணான் ராஜா. அதனால் அவனுக்கு திருக்குறளுடைய கருத்துக்களை விரித்து பெண்பாவில் பாடி குருஞான சம்பந்தர் கொடுத்த நூலுக்கு பேர் தான் நீதி நெறி விளக்கம்னு பேர். நீதி நெறி விளக்கம் இருக்கும், நம்ம இடத்துல கிடைக்காது, இங்கே கூட இருக்காது, இங்கே இருக்கு. நீதி நெறி விளக்கம் ரொம்ப அற்புதமான நூலுங்க. குமரகுருபர பாண்டது. பேச்சாளர்கள் நகைச்சுவையாக பேசணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த நூல்களை எடுத்து மேற்கொள் காமிச்சின்னு அற்புதமாக இருக்கும். நான் கூட வகுப்பில் ஒரு நாள் சொன்னேன், பெண்களை பற்றி சொல்லும் பொழுது இசைவலான் ஆகினம்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் 82வது பாட்டு நினைக்கிறேன். அந்த நூலில் அயலாறு செல்லும் மனம்னு சொல்கிறார். தன்னுடைய கணவன் என்பவன்
இசையுடையவனாக புகழுடையவனாக இருந்தாலும், பொருள் படைத்தவனாக இருந்தாலும், அழகு உடையவனாக இருந்தாலும், வீரமுடையவனாக இருந்தாலும், எல்லா நிறைவுகளும் தான் கணவனுக்கு இருந்தாலும் கூட அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுமா, அவர் மாதிரி நீங்கள் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வராமல் இருக்காது அப்படிங்கிறார். நான் ரொம்ப உங்கள்கிட்ட தன்மையாக அந்த பொருளை சொல்கிறேன்னா இருக்குங்களா, நீ எந்த சண்டைக்கு வராத அளவுக்கு இந்த பொருளை நான் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நேரடி என்ன சொல்கிறாரு, மாதருக்கு அயலாறு மேல் ஆகும் மனம் அப்படி சொல்கிறார். நேரடியாக சொல்ல பளிச்சுன்னு சொல்கிறார். நான் கருத்தை எல்லாம் குலப்பெண்கள் அமர்ந்திருக்கீங்கிறதுக்காக நான் அப்படி நேரடியாக மாற்றி சொல்கிறேன். ஏன்னா பெண்ணுடைய எண்ணங்கள் இப்படி திருப்திப்படுத்த முடியாததாக இருக்கும். அப்படி பல விதமான கருத்துக்கள். ஒரு பாட்டில் கொம்புக்கு மாட்டுக்கிட்ட எவ்வளோ தூரத்தில் நிற்கணும், கொம்புடையதுக்கிட்ட எவ்வளோ தூரம் நிற்கணும், குழம்புடையதுக்கிட்ட எவ்வளோ தூரம் நிற்கணும், அப்படி ஒரு பாட்டு அதில் இருக்குது. அதில் ஒரு பாட்டில் வஞ்சகமுடைய மனிதர்கிட்ட எவ்வளோ தூரத்தில் நிற்கணும்னு சொல்கிறார். இந்த உதாரணத்துக்காக வேறு விதமான பாட்டு நீதிநெறி விளக்கம் அதெல்லாம் நடத்தி பாடு அனுபவிக்கணும். எங்கே யாருமே எந்த வகுப்பும் ஏற்பாடு பண்ண மாட்டீங்க. ஃபேஸ்ட்டாக அந்த வகுப்பு தான் நடக்குது, இது எது நடக்குது, வரவும் மாட்டீங்க, வரதுக்கே பிறப்படுத்துங்க. அவர் பாடினது தான் குமரகுருபரருடைய பிரபந்த தொகுப்புன்னு உவேசா பதிப்பிச்சிருக்காரு. குமரகுரு சுவாமிகள் தர்மயாஜனத்துடைய சம்பிரதாயம் என்ன, யாத்திரை காஷாயம்னு கொடுக்கறது. காஷாயம்னா காவி. இப்போ காஷாயம் உண்டா? உடலுக்கு காஷாயம் காவி, முள்ளுக்கு காஷாயம் காவி ஒன்று கொடுக்கணும்ல. இப்போ போடணுமா வாங்கணுமா? போட்டுருங்க, எத்தனை போய் போட்டுருங்க, எத்தனை கதை கேளுங்க. அதனால அந்த காஷாயம் கொடுக்கறது என்ன சம்பிரதாயம்னா, படத்தில் துறவியாக ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் வருகிறாங்கன்னா அவங்கள கொஞ்ச நாள் வெள்ளை வெட்டியாகவே சரிய தொண்டரை வச்சுருப்பாங்க. மடத்துடைய சம்பிரதாயம் என்ன இதெல்லாம் தெரிந்து கொண்டு அப்படியே இருந்து கொண்டு இருப்பார்கள். எல்லாம் சுகனாபூதிக்கு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். அப்புறம் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. அவருக்கு துறவி ஆகிறதுக்குரிய யோகம் இருக்கு, தசை இருக்கா தெரிந்து, அதெல்லாம் தெரியும். ஜோசியர் அப்போ பார்க்கணும். அது அப்படி ரெண்டு பொண்டாட்டி அப்படி இப்படிலாம் பொதுவாக கண்டுபிடிக்க முடியாது. சொல்கிறேன், காரகத்துவத்தை வச்சு ஓரளவு கணிச்சு சொல்லலாம், அவ்வளோதான் காரகத்துவம். இப்போ ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க, அவ்வளோதான். 9ல் குரு அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்கே இங்கேயும் அப்படின்னு. எனக்கு 9ல் தான் குரு. போகிற இடத்துல ஒழுங்காக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். எங்க இருக்கு? அதுவும் ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. 9ல் குரு இருந்தாருன்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. இடம்பெயர்ந்துட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு தெரியாது சொல்லுவாங்க. 9ல் குரு இடக்கும்பாங்க. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஃபாரின் போவார் இருப்பாங்க. எனக்கு இருக்கான்னு தெரியல. என்னன்னு கேட்குறீங்களா? தெரியல, எந்த அளவுக்கு யோசிச்சு தெரியாது. நான் சொல்றது அது அவருக்காக இஷ்யூஸ் இருக்கு சம்திங். அதனால சொல்ல வந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இஷ்யூ இருந்தாரு. 4ஆம் ஆண்டு ஒரு ஜோசியர் இருந்தாரு, அவருக்கு இஷ்யூ. 3ஆம் ஆண்டு ஒரு ஜோசியர், அவருக்கு இஷ்யூ. பிறர் கட்டம் பார்ப்பா தற்கட்டம் பாராதா. சரி, இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? இது பாருங்க, காஷாயம் கொடுப்பது என்பது. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு மதத்துக்கு துறவிக்குரிய யோகம் அவருக்கு இருக்குது, துறவி ஆகலான்னா அவருக்கு ஒரு நாள் வடக்கு ஊர் முகூர்த்தத்திலேயே மேலே ஊர் முகூர்த்தத்திலேயே வச்சு அவங்களுக்கு முண்டிதம் மொட்டை அடித்து சன்னியான உடுத்தி கலைந்த வைத்திருக்கக்கூடிய ஒரு காஷாய துணி எடுத்து கொடுப்பாங்க கையில் கட்டிய சொல்லி. அதுலேருந்து அவர் துறவி ஆகிட்டார்னு அர்த்தம். அதுக்கு பேர் யாத்திரை காஷாயம்னு தான் பேர். அதுலேருந்து அவர் என்னவா இருக்காரு, தேசாந்தரமாக புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரு தகுதி அவ்வளோதான். யாத்திரை பண்ணுறது ஒரே காஷாயம். அது அதனால சிவபுராதனத்தில் முதல்ல காஷாயம் வாங்குறவங்களாம் யாத்திரை போகணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம் இருக்குது. அப்படி யாத்திரை போயிட்டு வந்து அப்புறம் திரும்பி மந்திர காஷாயம்னு திரும்ப வாங்குவாங்க. அதே துணி தான்,
அப்போ தான் மந்திரம் சொல்லி இந்த இப்படி வேட்டி அப்படி அப்படி இங்கே கட்டி இப்படி திருப்புற பாருங்க, சொட்டு வச்சுருப்பாங்க. சன்னியான வேட்டி கட்டுக்கும்போது இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொசுவும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது தூக்கி சொல்றது நான் சொல்லலை, சும்மா தொங்க விட்டுருக்கும் போது இந்த இடத்துல கொசுவும் இப்படி தனியாக தொங்கும், நீட்டிகிட்டு இருக்கும். கொசுவி தான் வைப்பாங்க வேட்டியை. சன்னியானத்துக்கு வேட்டி எப்படி பண்ணுவாங்கன்னா, வேட்டி 8 முழ வேட்டி அப்படி இப்படி பிளேட் எப்படி எடுப்பீங்க, இப்படி எடுக்கிறீங்களா? இப்படி எடுக்காமல் 2 எடுப்பாங்க. 2 சின்னதாக பிளேட் எடுத்து சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து சுத்தமாக முறுக்கி இப்படி முறுக்கிட்டு போட வேண்டி முறுக்கி அப்படியே வச்சுருப்பாங்க. அதுதான் பணிவிட வேலை. சன்னியானத்துக்குலாம் பணிவிட அதுதான் வேலை, முறுக்கி கொசுவி கட்டி வைக்கணும். அது சன்னியானத்துக்கு அவங்க நீராடிட்டு வந்தால் திருமண நாய் வந்தாங்கன்னா கோவணத்தை எடுத்து கொடுத்து கட்டிக்க சொல்லிட்டு அவர் மேலே இந்த வேட்டியை கொடுத்தாங்கன்னா அந்த முறுக்கை பிரித்து அந்த அந்த கொசுன பகுதியை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு நூலை இழுத்து உள்பக்கம் வச்சு கொசுவத்தை வெளில வச்சு நாட்டு போடுவாங்க. இதுதான் கட்டுறாங்க. ஆமாம், ஒரு தலைப்பு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கொசுன பக்கத்தை இங்கே வச்சு இந்த கொசுவத்துடைய மேல் பகுதி இங்கே நீட்டி தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி கட்டும்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அது அப்படி கட்டுறதுக்குரிய அந்த தீட்சைக்கு பேர் மந்திரகாஷாயன்னு பேர். அவங்க அதை வேட்டி கட்டும் போது இருக்கக்கூடிய மந்திரகாஷாயனது. அதுக்கு மந்திரகாஷாயம்னு பேர். அந்த மந்திரகாஷாயம் கொடுத்தா தான் அவங்க மடத்தினுடைய ஒரு சபரானா ஆகிறாங்க. அது வரைக்கும் யாத்திரை ஒரு பரதேசி தான், அவங்க பேரே பரதேசி தாங்க. 6 கட்டி சுந்தர வேடம் கொடுத்து மாலை கொடுத்தா தான் தம்புரான்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரதேசின்னு தான் பேர் அவங்களுக்கு. ஜடக்கி தனி தீட்சை, அதுக்கு உபதேசம் கிடையாது, தனியான திரிச்சு விடுவாங்க. இப்படிலாம் இருக்குது மடத்த சம்பிரதாயங்கள். இது மாதிரி மடத்தில் மாசிலாமணி தேசிக ஞானதவரமாச்சாரியார் இருக்கிற காலகட்டத்தில் குமரவர்தி தேசிக சுவாமிகள் வராங்க. அவங்க மதுரையில் மீனாட்சி அம்மனையே தரிசனம் பண்ணவங்க. அவங்க வந்து சாமிகிட்ட பார்க்கும் பொழுது இவருடைய பீடத்தினுடைய ஆற்றல்னால அவருடைய வாக்கு தடைப்பட்டதுன்னு பார்க்குறோம். உடனே அவரிடத்து சரணாகதி அடைஞ்சு ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டு மருத்துவ தம்பரானா இருந்தார் குமரகுரு சுவாமிகள். அப்படி இருந்து கொண்டு அவர் பலவிதமான நூல்களை பாடுறார். ஞானதீட்சை வரைக்கும் ஆகுது. அவர் அங்கேருந்து அவர் புறப்படுறார், மடத்துலேருந்து புறப்படுறாரு. சிதம்பரத்தில் வந்து அங்கே இருக்கிறார். சிதம்பரத்தில் செய்யுள் கோவைன்னு பாடுறார். சிதம்பரம் மூணி கோவைன்னு பாடுறார். சிதம்பரம் செய்யுள் கோவை. நிறைய இலக்கணங்களுக்கெல்லாம் நம்ம மேற்கோள் காமிக்கும் பொழுது நிகண்ட நூல்களையும் சமணர்களுடைய நன்னூலையும் தான் இலக்கணமாக பாடுறோம். அதனால் நம்ம சமண நூல்கள்லாம் பாயிடக்கூடாது. அதனால் நமக்கு ஒரு இலக்கணம் வேணும் பாவகை சொல்கிறதுக்கு. அதனால் செய்யுள் கோவைன்னு பாடி கொடுத்தார். அதேமாதிரி தன்னுடைய ஆச்சாரணைய மாசிலாமணி தேசிகர் மேலே மாசிலாமணி தேசிக பண்டார மும்மணி கோவைன்னு பாடினார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். மீனாட்சி அம்மை குரம் பாடியிருக்கார். காசி விசாலாட்சி அது நம்முடைய விஸ்வநாத சுவாமி மேலே கலம்பகம் பாடியிருக்கார். காசி கலம்பகம்னு பேர். அவருக்கு அதில் தமிழில் பேர் சொல்கிறார். விசாலாட்சின்னு என்ன? பெரிய கண் இல்லையா? அது தடங்கண்ணிங்கிறார், தமிழ் படுத்துறார். தமிழ் முனிவர் இல்லையா அவர்? அதனால அம்பால விசாலாட்சிக்கு தமிழில் தடங்குன்னார். விஸ்வநாதருங்கிற பேரை அகிலேசருங்கிறார். அகிலம்னா உலகம், விஸ்வம்னா உலகம். விஸ்வநாதர்னு பயன்படுத்தாமல் அகிலேஸ்வர் அப்படின்லாம் அற்புதமான ஒரு புலவராக நம்முடைய சாமி இருக்கிறாங்க, குமரகுரு சுவாமிகள். அவங்க காசியில் போய் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தர்மபுர ஆதீனத்தில் தோன்றிய இன்னொரு முனிவர் வெள்ளியம்பலவான முனிவர்னு பேர். இவருக்கு 4வது மகாசங்கனம் அதே மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர் யாத்திரை காஷாயம் கொடுக்குறாங்க. யாத்திரை காஷாயம் கொடுத்து அங்கேருந்து யாத்திரையாக புறப்பட்டு காசி நோக்கி அவர் போகிறாரு. காசிக்கு போனோடனே அங்கே தர்மியாதனத்தில் தொடர்புடைய தம்பரான் ஆகிய குமரகுரு சுவாமிகள் இருக்கும்போது அவரை பார்த்து அவருடைய கல்வி கேள்விகள்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவரிடத்தை கல்வி கற்கணும்னு சொல்லி தென்மொழியும் வடமொழியும் இலக்கணம் முதலியவற்றை கற்றுக்கொள்கிறார் இந்த வெள்ளியம்பலவாணர். அப்புறம் அங்கேயே பல காலம் போகுது. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார்? அற்புதம்லாம் தனியாக இருக்குது. குமரகுரு சாமிகள் பண்ணார் அற்புதம். சிங்கத்தில் ஆரோகணம் பண்ணது, ராஜாட்டந்து எல்லாம் வாங்கினது, அதெல்லாம் தனிக்கதை. அவர் அங்கே உற்பத்தி பண்ண மடத்தை அங்கேருந்து வந்து தான் நிர்வாகம் பண்ணி இங்கே காசி மடம், திருப்பனந்தாள் மடம்னு வச்சுருக்கிறாங்க. கோயில் அது கேதார் காட்டுன்னு ஒரு கோயில் கட்டினாங்க. கேதார் காட்டு தானே இது குமாரசாமி காட். குமாரசாமி காட் அதெல்லாம் இருக்குது. சரி, அதனால் இப்போ அவர்கிட்ட பாடம் கேட்டுட்டு இருக்காருலே வெள்ளியம்பலவாணர். அவர் திரும்ப காசி, அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு நடந்து போய்
காசிலேருந்து தருமபுரத்து வந்திருக்காங்க. பார்த்துங்க எப்படி இருக்காங்க. அவர் திரும்ப வந்து இங்கே வரும்பொழுது 4வது சன்னிதானம் அடைஞ்சு போய் 5வது சன்னிதானம் வந்துட்டாங்க. மாசிலாமணி தேசிக ஞான பரமாச்சாரியார், ஞானசம்பந்த பரமாச்சார தேசிகர்னு வர்றார். குமரகுரு அது விஞ்ஞான சம்பந்த தேசிகர், ஆனந்தபல தேசிகர், சச்சியானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், ஞானசம்பந்த தேசிகர், திருஞானசம்பந்த தேசிகர், அம்பல தேசிகர், அழகிய சிற்றம்பல தேசிகர், திருநாவுக்கரசு தேசிகர், விஞ்ஞான தேசிகர், சச்சியானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், இப்படியே வரும். அது சச்சியானந்த தேசிகர், முத்துக்குமார் சிவாமன் தேசிகர், அப்புறம் திரும்பி விஞ்ஞான தேசிகர், அப்புறம் அப்படியே வரிசையாக வருது. இதில் அந்த 4வது சன்னிதானம் போய் 5வது சன்னிதானம் அப்போ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இவர் வந்து இளையம்பலவாணர் அவர்கிட்ட ஞான தீட்சை வரைக்கும் உபதேசம் வாங்கிக்கிறார். அப்போ தான் முனிவர்னு பேர் ஆகுது. தர்மியாதனத்தில் ஞான தீட்சை ஆனவங்களை முனிவர் என்று குறிப்பது மரபு இருக்கு. ஞான தீட்சை ஆனவங்களை முனிவர்னும், ஞான தீட்சை இல்லாதவர்களை தம்பரான் என்று குறிப்பதும் வரும். இதுதான் வரும். அதனால் தம்பரான் சாமிகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பழைய காலங்களில் அவங்க ஞான தீட்சை ஆகாதவன்னு அர்த்தம். குமரகுருவர் முனிவர் அப்படின்னு இருக்கும். வெள்ளியம்பலவான முனிவர்னு இருக்கும். முனிவர்னு சொல்லலாம். ஆனால் முனிவருக்கு ஒரு லட்சணம் இருக்கணும்ல. அவங்க என்ன சிரிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் யார் இருக்கிறாங்க. அதான் இந்த காலத்துலையும் தீட்சை வாங்கினவங்க இருக்கிறாங்க, ஞான தீட்சை வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் முனிவராக இருக்கிறாங்கனாலும் தெரியல. பேர் ஆமாம் ரைட், பேரை வச்சாச்சு, பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆமாம் அப்படி இருக்குது. அதனால் அந்த பெருமானார் இங்கே தருமபுரத்துக்கு வந்து வெள்ளியம்பலவான முனிவர் என்கின்ற பெயரில் இருக்கிறார்கள். இவர்களுடைய காலகட்டத்தில் மறைஞான சம்பந்தருடைய சீடர் வழியில் மறைஞான சம்பந்தம் தேசிகர் சொன்னோன்னே அவரோட பரம்பரை விரிவடைந்து ஒரு 100-150 வருஷம் வச்சுக்கலாமா? 100-150 வருஷம், ஒரு 100 வருஷம் வச்சுப்போம். ஏன்னா முருகஞான சம்பந்தர், ஆனந்தபுரம் தேசிகர், சச்சியானந்த தேசிகர், மாசிலாமணி தேசிகர், திரும்ப ஞானசம்பந்தர் வந்துட்டார். அப்போ திரும்ப 5 சன்னிதானம் வந்துட்டாங்க போது 40 வருஷம், அப்போ 100 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வச்சுக்கலாம், மாற்றம் இல்லை. அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. அதனால தான் அவருடைய காலகட்டம் 16க்கு பிறகுங்கிறாங்க அவருடைய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்மானந்தவாதம் இன்னும் பல்கி பெறுகிறது. அதனால் முன்னாடி சூத்திரமாக இருந்த நூலை இப்போ விரித்து உரையாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வரா? இந்த வெள்ளியம்பலவான முனிவர் வரார். அவர் என்ன உரை பண்ணார், வேறு என்னென்ன செய்திகளை நம்ம இடைவேளைக்கு போயிருக்கோம். சரி கொடுத்துட்டு குமரகுருபரர்